அடி வாங்கடி. என்ன காலங்காத்தாலே ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க? முகம்லாம் ஒரே பூரிப்பா இருக்கு. ஏக்கா, ஒரு முக்கியமான விஷயம். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? முகத்துல இருக்க சந்தோஷம் பார்த்தா ஏதோ முக்கியமான நல்ல விஷயம் நடந்திருக்கு போய். அடியே உமா, ஏதாவது நல்ல செய்தி சொல்ல போறியா? ஏக்கா, அதெல்லாம் ஒண்ணுமில்ல. முக்கியமான விஷயம். அடியே, மாறி மாறி முக்கியமான விஷயம்னு சொல்றீங்களே தவிர என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. என்னன்னு சொல்லி தொலைங்க அடியே. நீ வா எங்க கூட. ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட காட்டணும். ஏன்டி மதியம் ஆக போகுது, சமையல்லாம் செய்ய வேணாமா? அத்தை வேற மாத்திரை போடணும், கீரையை ஆஞ்சு எம்பிட்ட வேலை கிடக்கு. நீங்க படுத்து கூட வாங்குங்கிற. ஏக்கா, முக்கியமான விஷயம். பக்கத்துலதான், 5 நிமிஷத்துல போயிட்டு வந்துடலாம். என்னன்னு சொல்லுங்க, அப்புறம் வரலாமா வேணாமா இல்லை பொறுமையை எப்படி பாத்துக்கலாமான்னு சொல்லலாம். எல்லாம் முக்கியமான விஷயம்தான். எல்லாம் நம்ம நாத்தனாரை பத்தி தான். ஏண்டி, அவளை பத்தி நமக்கு என்ன? அதான் அவளுக்கும் நமக்கும் ஒட்டு இல்லை, வரவும் இல்லை, தலைமொழிக்கு வீட்டை விட்டு துரத்தியாச்சுல. அவன் நம்மளை ஏமாத்துறதுக்கு இனிமே அவளை பத்தி பேச்சு கூட இந்த வீட்டுல எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஐயோ அக்கா, நிம்பிட்டு கோவப்படுறல. நான் சொல்றதை மட்டும் நீ வந்து பார்த்தேன்னு வையே, எம்பிட்டு சந்தோஷப்படுற தெரியுமா? ஏண்டி என்னாச்சு? ஏக்கா, இங்க இருந்த வரைக்கும் நாத்து எம்பிட்டு வாட்டம் போட்டா, அதான் தெரிஞ்ச விஷயமாச்சு. ஆனா இப்ப எங்க இருக்கா தெரியுமா? எங்க இருக்கா? அவ மாமியார் வீட்டுக்கு போயிட்டாலோ? அப்படியெல்லாம் போகல. மாமியார் வீட்டுக்கு போயிருந்தா நான் ஏன் இங்க வர போறேன்? அவ நம்ம ஊர்ல நம்ம வீட்டுக்கு பக்கத்துலயே வீடு எடுத்து தங்கியிருக்கா. என்னடி சொல்ற? அட ஆமாக்கா, அந்த விஷயத்தை கேட்டதுக்கு ஓடி வந்திருக்கோம். ஏண்டி, இது என்ன நல்ல விஷயமா? என்னமோ சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுக்கிட்டு வரீங்க. அவ இங்கேயே இருந்தா நமக்கு இன்னும் எம்பிட்டு குடைச்சு கொடுக்க போறாலும் தெரியலையே. ஐயோ அக்கா, அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது. ஆண்டவன் ஆட்டுக்கு வாழை அளந்துதான் வைப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கதை தான். அவ இங்க இருந்த வரைக்கும் மாடி வீடு வேணும், ஏசி ரூம் வேணும்னு உங்ககிட்ட எம்பிட்டு ஒம்பு வளர்ப்பா. இப்ப அவ எப்படி ஒரு வீட்டுல இருக்கான்னு நேர்ல வந்து பாரு. ஏண்டி, மாடி வீடு கிடைக்கலையா? மேடம் அப்படி எங்க இருக்காங்க? பங்களா எதுக்கு கூட்டி போயிட்டாலா? ஏக்கா, நீ வேறக்கா, அவளே நடுத்தரில் நின்றுகிட்டு கிடக்கா. இவனுக்கு பங்களால இடம் தராங்களாக்கும். நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு 4 வீடு தள்ளி ஒரு வீடு இருக்கு தெரியுமா? ஓலை குடிசை. ஆமா, அதை சுத்தி எதுவும் வீடு இருக்க மாதிரி தெரியலையே. எல்லாம் பழைய புல்லு இருந்துச்சு. அந்த வீடு தான். அந்த வீட்டுல தான் இப்ப அவ இருக்காளாம். ஆமாக்கா, என் புருஷன் தான் சொன்னாரு. என்னடி சொல்றீங்க? அப்படி ஒரு வீட்டுல இருக்கா? ஆமா, நீ கொஞ்சம் எங்க கூட நேர்ல வா, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடும். எதுக்கடி நமக்கு தேவையில்லாத வேலை? நம்ம ஒன்று நம்ம வேலை ஒன்றும் இருப்போம். அக்கா, அதெல்லாம் முடியவே முடியாது. நீ வரலனாலும் அவளுக்கு என்ன பண்றான்னு நாங்க போய் பார்க்க தான் போறோம். ஏடி உங்களுக்கு இதை தேவையில்லாத வேலை? அவ வடிவு போயிட்டா. இங்க இருந்த வரைக்கும் நம்மள கொஞ்சம் நெஞ்ச பாடா படுத்துனா, அது வேணும் இது வேணும் கையில தான் காப்பியை கொண்டு வந்து கொடுக்கணும்னு எம்பிட்டு கண்டிஷன் போடுவா. இன்னைக்கு அவ என்ன லட்சணத்துல இருக்கான்னு போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுறோம். நீ வரியா இல்லையா? உன்னை கூப்பிடலான்னு வந்தா இப்படி நேரம் எங்ககிட்ட கதை வந்துட்டு இருக்க. உங்களை தனியா அனுப்புனா சரி வராது. இருங்க, நானும் ஒரு இடத்து வரேன், என்ன எதுன்னு பார்த்துட்டு வந்துடுவான். அப்படி சொல்லுக்கா, சீக்கிரம் கிளம்பு கிளம்பு. சரி வாங்கடி. மாப்பிள்ள, தங்கச்சியை கூப்பிடு. இம்புட்டையும் வாங்கிட்டு வந்திருக்கோம், எல்லாத்தையும் பார்த்து தங்கச்சி சந்தோஷப்படும். கூப்பிடுறேன் மச்சான். ஏமா நிம்மி, நிம்மி, அப்பாடா வந்துட்டியா? என்னடா ஆளை காணவே நினைச்சேன். ரொம்ப நேரமா ஒரே பசி. எப்படா சாப்பாடு வாங்கிட்டு வருவேன்னு காத்துட்டு இருந்தேன். என்ன வாங்கிட்டு வந்தேன்? சிக்கனா மட்டனா? பிரியாணி நல்ல கிடையாதானே பார்த்து வாங்கினேன். நிம்மி, உனக்கு பிடிச்ச சிக்கன் தான் வாங்கியிருக்கு. அப்படியா? என்ன வந்ததுலேருந்து வாசமே வரல? சமைச்சாதானே வாசம் வரும். என்னையா சொல்ற? ஆமா நிம்மி, சிக்கன் 2 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். வேணுங்கிற பொருள் எல்லாம் வாங்கியாச்சு. சாப்பிடுவோம். ஐயோ, என்ன சொல்ற? ஆமா நிம்மி, நீ தானே எனக்கு சமைச்சு போடணும். அப்படியே இந்த அண்ணனுக்கும் சேர்த்து சமைச்சிருமா? அண்ணனுக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஐயோ, என்னையா நீனு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க? பிரியாணி போட்டு தானே வாங்கிட்டு வர சொன்னேன். அதை விட்டுட்டு இப்படி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சு என்ன சமைச்சு சொல்லிக்கிட்டு இருக்க? நிம்மி, இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தானே வாழ முடியும். எனக்கு 3 வேளையும் ஹோட்டலில் சாப்பிட்டா காசெல்லாம் 2 நாளில் கறியா போயிடும். இப்போ வாங்கிட்டு வந்த ஜாமான் வச்சு நீ 2 நாள் இல்லை 2 வாரமே ஓட்டலாம். சரியா சொல்கிறான் மச்சான். அதுக்கு தான் மச்சான் மாதிரி ஒரு பொறுப்பான ஆள் வேணுங்கிறது. ஏங்க, நான் இதுக்கு முன்னாடி என்னத்தை செஞ்சிருக்கேன்? சமைக்க சொன்னேன், என்னால எப்படி முடியும்? என்ன நிம்மி, குரல்லாம் ஒசருது. இனிமே இந்த வீட்டில் எல்லாம் நான் தான். மளிகை ஜாமான்லேருந்து பால்லேருந்து எல்லாம் நான் தான் உனக்கு வாங்கி தரணும். ஞாபகம் இருக்குல்ல? சும்மா அம்மா வீட்டில் இருந்த மாதிரி அதிகாரம் பண்ணுறதெல்லாம் என்கிட்ட வேணாம். இல்லைங்க, பேசாம நான் சொன்ன மாதிரி எனக்கு என் நண்பனுக்கும் சேர்த்து பிரியாணி பண்ணிடு. ஏங்க சரி, அதை மட்டும் விடுங்க. சமைக்கணும்னா ஒன்றுமே வீட்டில் இல்லை பார்த்தீங்களா? கேஸ் இல்லை, ஸ்டவ் இல்லை, எப்படி நான் சமைக்கிறது? அட தங்கச்சி, அந்த கவலை உனக்கு வேணாம். அந்த மேலே அதை பற்றி யோசினா உனக்காக விறகு உடச்சிக்கிட்டு அடுப்பையும் எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன்.
வச்சு சமைச்சு விடு. பிரியாணி நீ தான் இன்னைக்கு நல்லபடியா பண்ணி வைக்கணும். என்னது, விறகு அடுப்புல நான் சமைக்கணுமா? என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. எனக்கு அடுப்பும் கேஸும் வாங்கிட்டு வரீங்க. அப்படி சொல்லி தானே என்கிட்ட கையில இருந்த காசை வாங்கிட்டு போனீங்க. நிம்மி, நீ தலைகீழ நின்னாலும் ஆயிரக்கணக்கில் இறைச்சாலும் உனக்கு உடனே எல்லாம் கேஸ் கிடைக்காது. என்னையா சொல்ற? யோ, என்னையா சொல்ற? அப்படிதான், இந்த வீட்டோட தலைவன் நான் தான். நான் சொல்றதா இங்க இல்லை. வச்சுட்டு வா மச்சான். இவன் கிடக்குறான். தங்கச்சி, நல்ல லெக் பீஸா வாங்கியிருக்கேன். எனக்கு என் மச்சனுக்கும் ஆள் கொண்டு வச்சிடணும். சரியா? நாங்கள் வரத்துக்குள்ள சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணி வை. இல்லை நைட்டு உனக்கு சோறு கிடையாது. வா மச்சான் போவோம். ம். ஐயோ, இல்லை என் தலையெழுத்து. விறகுடுப்பு சமைக்க சொல்றாங்களே, ஏறி செஞ்சு தொலைவோம். இப்போ நம்ம தான் சமைக்கணுமா? சே, எல்லாம் தலையெழுத்து. ஏண்டி, இந்த வீட்டுல இருக்கா? ஆமாக்கா, அப்படிதான் அந்த மனுஷன் சொன்னாரு. ஆனா வீட்டுல யாரும் இருக்கிற மாதிரி தெரியலையே. உள்வாச கதவு திறந்திருக்கும் போல. அட, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு யாருக்கு தெரியும்? சரிவா, ஒரு 8 போய் பக்கத்து கேட்குமா. இந்த உமா வேற எந்த வீடு விசாரிக்கணும்னு போனா இன்னும் வரல. நம்மளே தேடி கண்டுபிடிப்போம் வாங்க. இந்த அடுப்பு கரும்பு வேற பத்தி தொலைய மாட்டேங்குது. என்ன வருது? என்ன நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு? விறகடுப்புல சமைக்கிறோம், இப்படி குடிசை வீட்டுல இருக்கோம். இது மட்டும் எவ்வளவு பார்த்தா அவ்வளவுதான், நம்ம மானமே போயிடும். பார்த்தா என்ன, பார்த்தாச்சுல்ல. ஐயோ, என்ன அவ குரல் கேக்குது? நீயா? நான் தான். எதுக்கு பதறவ? யாரு கண்ணில் தெரியக்கூடாது படக்கூடாதுன்னு நினைச்சனோ அவ கண்ணிலே பட்டுட்டனே. என்ன நாத்து, இதுதான் உன் புது வீடு போல. வீடுன்னு சொல்லாதவமா, பங்களான்னு சொல்லு. அப்படிலாம் இல்லையே, நாங்கள் மாடு வீட்டில் தான் இருக்கோம். சரி, காத்தாட ஒரு நாள் பிக்னிக் மாதிரி வரலாமே நீங்கள் வந்தோம். ஓஹோ, அப்போ இந்த விறகு எடுப்பல? ஆமாம், அங்கே எனக்கு கேஸு ஸ்டவ்னு எல்லாம் எப்படி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு. இருந்தாலும் கிராமத்து சமையல் சமைச்சு சாப்பிடணும்னு அவருக்கு ஒரு ஆசை. அதான் விறகடுப்பில் செய்யலாம்னு வந்தேன். ஓ, இங்கே சமையல்ல சரியா? நல்லது. அவர் ஆர்டர் போட்டு வாங்கி தரேன்னு தான் சொன்னார். நான் தான் ஒரு சேஞ்சுக்கு நானே செய்யலாம்னு நினைச்சேன். ஓஹோ, அப்படியா? அப்படி இந்த வீட்டில் இல்லை அப்படிதானே? ஆமாம்மா, இது யார் வீடு என்னமோ எனக்கு என்ன தெரியும்? உனக்கு தெரியாது, ஆனால் எங்களுக்கு தெரியும். இந்த வீட்டில் தான் நீயும் புருஷனும் நேற்றுலேருந்து தங்கியிருக்கீங்கன்னு. அது அப்படிலாம் இல்லையே. இங்கே பாரு, உன் நடிப்பெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ. அந்த வீட்டில் இருந்த அளவுக்கு எம்புட்டு ஆட்டம் போடுவேன். இருக்கிறதுலே பெரிய ரூம் எனக்கு தான், ஏசி ரூம் எனக்கு தான். எம்புட்டு ஆட்டம். கேட்கிற குரலுக்கு தண்ணி வரணும், காஃபி வரணும், ஜூஸ் வரணும், எல்லாம் வரணும். மேடம், இங்கே இருக்க டம்ளர் நவுத்தி வைக்க மாட்டீங்க. மல்லிகாக்கா பூரா வேலையும் உங்களுக்கு செஞ்சு வச்சா நோகாமல் உட்காந்து அக்காவையெல்லாம் குறை பேசிட்டு இருந்தேன். ஆண்டவன் உனக்கும் ஆப்பு வச்சுக்கலாம். இனிமே இதுதான் உன் இடம், ஞாபகம் வச்சுக்கோ. உமா, வேடா வா, நம்ம கிளம்பலாம். இல்லைக்கா, நாத்து எம்புட்டோ என்ன பேசியிருக்கா. நான் நடு தெருவில் நிற்பேன்னு சொன்னேன். ஆனால் இன்னைக்கு நானும் என் புருஷனும் நல்லபடியாக ஒரு வீடு எடுத்து வாடகைக்கு இருக்கோம். ஆனால் இவன் இப்படி யாரும் இல்லாத பழைய பாலடைஞ்ச குடிசை வீட்டில் வந்து இருந்துகிட்டு இருக்கா. இதில் பொய் வேற. இதெல்லாம் என்னத்தை சொல்ல? அதுக்குதான் என்னைக்கும் அடுத்தவங்கள மட்டம் தட்டி பேசக்கூடாதுன்னு சொல்றது. இங்க பாரு நிர்மலா, 1000 இருந்தாலும் உனக்கு உறவுக்கார மாதிரி தான் நானும். நீ எம்பிட்டோ வாட்டி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி உன் வீட்டுக்கு வரப்பெல்லாம் பேசியிருக்க. இருந்தாலும் என் ஊர் பிள்ளை, எனக்கு சொந்தக்கார பிள்ளைங்க உன் நல்லதுக்காக சொல்றேன். இந்த இடத்துல இருக்கோமே, இப்படி சமைக்கிறோமேன்னு வருத்தப்பட வேணாம். எல்லாருக்கும் ஒரு நாள் இப்படி அமையதான் செய்யும். படிப்படியே எப்படி முன்னேறி வர்றதுன்னு யோசி. ஆமா, உங்ககிட்ட இப்போ நாங்கள் பேச கேட்டோம் பாரு. தேவையில்லாமல் பேசுகிறவங்க வச்சுக்காத. நாலு முடி முதல்ல கிளம்பு. இப்போ உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? நல்லா இந்த வீட்டில் நான் ராணி கணக்காக வாழ்ந்துட்டு இருந்தேன். தேவையில்லாமல் என் மேலே பழியை போட்டு வெளியே அனுப்பிட்டீங்கல்ல. மறுபடியும் அந்த வீட்டுக்கு நான் வர நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை. இன்னைக்கு உங்களெல்லாம் வெளியே தத்திட்டு நான் வந்து உட்காரல. நிம்மி இல்லை நிம்மி, போதை இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்க சொல்லிட்டேன். நானும் பேசக்கூடாதுன்னு பார்த்தேன், என்ன பேச வைக்காத. இன்னொரு வாட்டி அந்த வீட்டு பக்கம் வரலான்னு நினைக்க கூட கூடாது. ஞாபகம் வச்சுக்க. இத்தோட எல்லாம் இருந்து போச்சு. மரியாதையே இனிமேலாவது புருஷனோட ஒழுங்கு குடும்பம் பண்ணி வாழ்ற வழிய பாரு. அதை விட்டுட்டு தாய் வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு வாழ்க்கையை கெடுத்துக்காத சொல்லிட்டேன். ரொம்ப அக்கறை தான், நடிக்க வேணாம் யாரும். என்னைய குடும்பத்துலேருந்து பிரிச்சுட்டு இப்போ வந்து நடிக்காதீங்களா? எல்லாம் ஒரு மனுஷி, உனக்குன்னு பார்க்க பேச வந்தோம்ல, எங்களை சொல்லணும். இங்கே பாரு, இதெல்லாம் எங்களுக்கு முக்கியம் கிடையாது. இன்னும் உங்ககிட்ட இருந்து வர வேண்டிய
3 லட்ச ரூபா பணம் எங்களுக்கு வரணும். அது எப்படி தர்றதுன்னு யோசிச்சு முடிவெடு. அப்படிதான் சொல்லுவேன். நீ எக்கேடு கிட்ட போனாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. ம், கரெக்டா? நிர்மலா, இனிமேலாவது புத்தியோட பொழைச்சுக்க. மறுபடியும் ஏதாவது வேலை பார்க்கணும்னு நினைச்ச, என் குடும்பத்தை கலைக்கணும்னு நினைச்சேன்னா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். ஆமா, இவ மனசுல பெரிய கண்ணகி நினைப்பு. கோவமா பேசினா நாங்க பயந்துருவோமா? என்னமோ என் தலையெழுத்து இவர்கிட்ட மாட்டிக்கிட்டு இந்த இப்படி ஒரு வீட்டில் வந்து இருக்கணும்னு எல்லாத்துக்கும் அந்த மனுஷனை சொல்லணும். இந்த ஆள் மட்டும் என்ன விறகடுப்புல சமைக்க சொல்லுன்னா இவளுக்கு இதெல்லாம் பார்த்துருக்க முடியுமா? எல்லாம் என் நேரம். இவர்கள் அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன். நான் யாருன்னு காட்டுறேன்.